வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. நான் பிலிம்ஸ்க்கும் சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக்கு, அப்ராக்சிமேஷன் இப்படி எல்லா டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதோட வீடியோஸ் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். பிலிம்ஸ்க்கு பார்த்தாலும் சரி, மெயின்ஸ்க்கு பார்த்தாலும் சரி, அதோட வீடியோஸ் நீங்கள் ஆன்லைன் சோர்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு அகாடமியில் படிக்கிறீங்கன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டு படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் படிக்கணும். தனித்தனியாக படிக்காதீங்க, அது மண்டை காஞ்சிரும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவல் வீடியோஸ் பார்த்து அந்த பிடிஎஃபை ப்ராக்டிஸ் பார்த்து முடிச்சிடணும். இதுதான் நம்ம கரெக்டாக செய்ய வேண்டியது. நிறைய பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பிலிம்ஸை மட்டும் முடிச்சுட்டு மெயின்ஸ் அப்புறம் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுறீங்க. அது வேண்டாம். சரிங்களா? ஸோ பிலிம்ஸ் எல்லாத்தையும் முடிங்க. பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு சேர்த்து முடிங்க. அதுக்கப்புறமா அதுக்கான பிடிஎஃப் ஃபைலு எந்த இடத்துல உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்குதோ அந்த பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக பிகினராக வரும்போது அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திரும்ப வேறு டாபிக் படிச்சுட்டு அதுக்குள்ளே வரும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாருக்குமே அது நடக்கும். ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வரும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் லெவல் தரமான லெவல் எடுத்து சால்வ் பண்ணும். சரிங்களா? நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு பிலிம்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு மெயின்ஸ் லெவலில் சால்வ் பண்ணால் அது தவறு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் சூஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் நல்லா சால்வ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன? மார்க் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியாமல் தயவு செய்து மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட கேப், இந்த ப்ராக்டிஸ் கேப் இருக்குல்ல, அந்த ப்ராக்டிஸ் கேப்பை நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு போகும்போது கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். தயவு செய்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம ராயல் பாஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது. அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் வச்சுருக்காங்களா, அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அதை சால்வ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். சரிங்களா? இதை பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கான மார்க் நமக்கு கிடைக்கும். அதை மாதிரி எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ உங்கள் ஜாக்சன். மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 876க்கு போட்டிருக்கோம். அது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக போய் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 10